பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் இந்த ஃபீல்ட்ல இந்த குளோனிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. 96ல நம்ம இதெல்லாம் நம்ம இந்த இதில வந்து அது ஒரு இது அந்த கண்டுபிடிச்சாங்க. அந்த டாலி ஆட்டை அந்த உருவாக்குனாங்க. ஆள் இந்த செம்மறி ஆடு மாரி இது பண்ணுவாங்க. மரபணு ஒண்ணு இருக்கும். அத வச்சு நகல் நெறைய எடுத்து இது பண்ணுவாங்க. அந்த குளோனிங் மூலமா குழந்தை பெத்துக்கிறது அப்படின்றது, அந்த உருவாக்குறது அப்படின்றது கூடுமா அப்படின்னு சொல்லி ஒண்ணு. இன்னைக்கு கூட நெறைய பேர் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா அதுல வந்து தந்தை இருக்க மாட்டாங்க. இது மட்டும் தான் வரும். இப்ப இது கூட நம்ம ஆளுங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்த உதாரணமா காமிப்பாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்த பெத்தெடுக்கும்போது தந்தை இல்லாம தானே பெத்தெடுத்தாங்க. ஸோ அந்த இதனுடைய மெடிக்கல் மிராக்கிள்னா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான் வந்து இன்னைக்கு இது இந்த மாரி நடக்குது. ஸோ அதுக்கு வந்து இத ஆதாரமா வச்சுக்கலான்னு சில பேர் சொல்றாங்களே. இந்த குளோனிங் அப்படின்றது இஸ்லாத்தினுடைய பார்வையில சரியா? குளோனிங் முறை வந்து இஸ்லாத்துக்கு ஒத்து வராத ஒண்ணு. ஏன்னா, பொதுவா முன்னால நம்ம குழந்தைங்கிறது 2 பேருடைய ம். ஆணின் உயிரணு, பெண்ணின் ம். செம்மறி 2 இணைச்சு நடந்தது. ம். ஆனா இது அப்படி கிடையாது. ஒரு ஒரு உயிரினத்தினுடைய டிஎன்ஏ டிஎன்ஏ எடுத்து. செல் எடுக்கிறது. அது எதுலயும் எடுக்கலாம். தோல் பகுதி கையில் உள்ள தோல் பகுதியில கூட அது எடுத்துடலாம். ம். எடுத்த பிறகு அந்த டிஎன்ஏ மூலமா உருவாக்குறது தான். அந்த ஒரு பத்தாது. அதே வகையை சார்ந்த உயிரினத்தில இருந்து இன்னொரு டிஎன்ஏ எடுக்கணும். ஒரு மரபணு மரபணு எடுக்கணும். அந்த மரபணுல டிஎன்ஏன்னு உட்கார்ந்து இருக்கும்ல, அத ம். நீக்கணும். இப்போ ஒரு முட்டை என்று வந்துரும். முட்டை டிஎன்ஏ அது முட்டை செல் அப்படி வந்துரும். ம். அது முட்டை மரபணு அப்படி வந்துரும். டிஎன்ஏ இல்லாத முட்டை, முட்டை. ம். முட்டை அணு அப்படின்னு வச்சுக்கிடலாம். இந்த டிஎன்ஏ உள்ள அணுவும், டிஎன்ஏ எடுக்கப்பட்ட முட்டை அணுவும் இந்த 2யும் இணைச்சிருவாங்க. இணைச்சு ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு, இது இது எங்க தான் வைக்கணும்? பெண்ணுடைய கருவறையில தான் வைக்கணும். வைக்கிறேன். என்னத்தான் நீங்க உண்டாக்குனாலும், தேவை ஒரு ஒரு குழந்தை பெண்ணுடைய கருவறை உருவாகுது, தேவை. வளர்றதுக்கு பெண்ணு கருவறை தான். அந்த பெண்ணுடைய ஒரு பெண்ணுன்ற கருவறையில வச்சிரணும். மனிதனா இருந்தா பெண்ணுங்க போறோம். இல்லாட்டா எந்த ஏதோ உயிரினமா ஒரு எடுக்கலாம். இந்த மாரினாலும் கருவறை. அதுதான் ஈன்றெடுப்பாங்க. இதான் குளோனிங் முறை. ஆண் துணை தேவையில்ல. மரபணு வச்சே உண்டாக்குவது. ம். இதானே. ஆனா மரபணுன்ற ஒண்ணு, ஒரு உயிரினத்தின் மரபணு மட்டுமல்ல, ம். இன்னொரு உயிரினத்தின் மரபணு எடுக்கணும். ஆ. அதில டிஎன்ஏ சேர்க்கணும். வெறும் முட்டை மட்டும் இருக்கும். இத அதோட இணைக்கணும். அதுக்கு ம். பிறகு தான் இது உண்டாக்குறது. 2யும் சேர்த்து வச்சு கருவறையில வச்ச பிறகு வைக்கிறது. இது ஆடு. ம். நீங்க சொன்ன மாரி 96ல டாலிங்கிற செம்மறி ஆட ஆடு கொண்டாந்தாங்க. டாலின்றத சொன்னாங்க. அதுவும் கூட இறந்து போச்சு. 2003ல இறந்துருச்சு. இருந்துச்சாங்க. மொத்தத்தில ஒரு 7 வருஷம் தான் இருந்திருக்கு. ம். பொதுவா ஒரு ஆட்டினுடைய வயசு 12லேருந்து 20 வரைக்கும் கூட உண்டு. 18 வரைக்கும் கூட உண்டு. சீக்கிரம் அதனால மனிதனையே உண்டாக்குனா கூட எத்தனை வருஷம் வாழ்வான்னு சொல்ல முடியாது. சீக்கிரமாலாம் போயிடுவான். ஏன்னா இது வச்சு கொண்டு வரதில்ல. உருவாக்குறது ஒண்ணு. உருவாக்குனா எவ்வளோ காலம் வரைக்கும் இருப்பான்? இப்போ சாதாரணமா 60 வயசு 70 வயசு நம்ம சொல்றோம்ல, அந்த மாரி இருக்குமா? ம். அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இப்படி உயிரினத்த உண்டாக்கலாம். இது வந்து மனிதனை இப்படி உண்டாக்கலாமான்னா கூடாது. ஏன்னா, சந்தை இல்லாதவர்களா இருப்பாங்க. ம். ஒரு நெறைய பேர் இப்படி உண்டாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 50, 100 பேரு. உலகத்தளவு அளவுக்கு. அவங்க அப்பா இருப்பார் தெரியாது. தெரியாது. யாருருந்து எடுக்கப்பட்டது தான். யாருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான். யாருடையதா இருந்தாலும் வாப்பா இருக்காது, உம்மா இருக்காது. அந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்துரும்னு வச்சுக்கிறேங்க. இது வந்து அறவே கூடாது. அதுவும் இல்ல ஆபத்தும் வர்றது வாய்ப்பு இருக்கு. இப்ப நெறைய பேர். பணக்காரர்கள்லாம் ம். அவன்ட்ட இருக்க காச வச்சுக்கிட்டு ஒரு 100 பேர உண்டாக்கிருவான். ஒரு 100 மனிதர் உண்டாக்குவான். இன்னொரு பணக்காரன் இன்னும் 100 மனிதன் உண்டாக்குவான். அவன் எப்படி வேண்டுமானாலும் அந்த மனிதர்களை பயன்படுத்துவான். செய்வான். ஒரு ஒரு அமைப்பு, ஒரு கட்டமைப்பு சிதறி போயிரும். அதனால உலக லெவல்ல மனிதனை வந்து குளமுறை உண்டாக்கக்கூடாதுன்னு உலக லெவல்ல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ம். சில உயிரினங்கள் உண்டாக்குனாங்க. மனிதரை மனிதன உண்டாக்கக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் கரெக்ட்டு. ஏன்னா அதோட விபரீதம் வந்து ஆ. பலவிதமாயிரும். இப்போ ராணுவ வீரர்கள்லாம் கிடைக்கல, நான் உண்டாக்கிட்டேன். ஒரு நாடு சொல்லும், ராணுவ வீரர்களா நான் உண்டாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும். இது வந்து ராணுவ வீரர்களும் பிரச்சனை கிடையாது. தவறு செய்வதற்கு நபர்களை ஆமா. உண்டாக்குனா இதெல்லாம் பிரச்சனை வருது. அதனால இஸ்லாத்திலே இது கூடாதுன்னு வைங்களேன். ம். உண்மைக்கூட. சரி இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? இஸ்லாம் கூடாதுங்கிறீயல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆண் துணை இல்லாம இல்லாம. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈன்றெடுத்தாங்களே, இது இது குளோனிங் முறையாகத்தான் இருக்கும்னு சில பேர் சொல்றாங்கல்ல. ம். அப்படித்தானே இருக்கும். ஆமா. ஏன்னா எந்த தாம்பத்திய உறவும் அங்க நடக்கலையே. கணவரே இல்லையில. எப்படி குழந்தைய கர்ப்பம் தரிச்சாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க தான். இது குளோனிங் முறை இப்படி வரும் என்பதற்கு இறைவன் அன்றைக்கே அன்னைக்கே இது சொல்லியிருக்கான். பண்ணிட்டான்டு. அப்படி கிடையாது. ஏன்னா, 1வது பாருங்க, இன்னொன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆதாரத்துக்கு. ஏன்னா ஒரு ஒரு நகல் எடுக்கிற மாரி தானே. ம். நகல் எடுத்தா ஒரு 40 வயசுக்காரருடைய அந்த மரபணு மூலமாக வந்தா, அந்த குழந்தையும் 40 வயசுக்காரருடைய திறமை இருக்கும். ம். ஏன் 40 வயசுக்காரருடைய மரபணு தானே. அப்படியே நகல். அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சொல்றாங்க. ஆனா தப்பு அது.
குழந்தையா பிறக்கும்போது ஒரு குழந்தை எப்படியோ அப்படிதான். ம். என்ன அதனால மரபணு வேண்டாம் அப்படியே இருக்கலாம். ஆ. இவருக்குள்ள மரபணு மரபணு அப்படி அவர் இருக்கலாமே மாத்திக்கணும். தவிர, மற்றபடி குழந்தை எப்படியோ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா. அதேபோல இவருக்கு மரபணு மூலம் உண்டாக்குனது அல்லவா, இவருடைய குணநலங்கள்லாம் அப்படியே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ம். இவர் கெட்டவரா மாறும். இருக்கலாம். அந்த குழந்தை வந்து நல்ல சமூகத்தில, பண்பாட்டோட சூழ்நிலையில வளர்ந்தாக்க நல்லதா நல்லதா ஆயிரலாம். மாறும். அது நல்லதானாலும் கெட்டவங்களாம். அது வளர்கிற சமூக அடிப்படையில கொண்டது. ஏன் இது சொல்றேன்னா, சில பேரு இந்த மாரியே தான் அவங்களும் இருப்பாங்க ம். அப்படிங்கிறாங்க. அப்ப விஞ்ஞானிகள் 100 விஞ்ஞானி 100 விஞ்ஞானி மூலம் உண்டாக்க 100 விஞ்ஞானி கிடைச்சிருவாரா? அவ்வளோ ஒவ்வொரு நாடும் இப்ப செஞ்சிருமே. அப்படி கிடையாது. குழந்தை குழந்தை தான். எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். மரபணு சேமா இருக்கும். அவ்வளோதான். மரபணு இதுக்கு இந்த மரபணு தான் அங்க இருக்கும். அழகு. அவ்வளோதான். சரி நகல் எடுத்தோம்ல. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, குழந்தை இந்த சில பேர் சொல்லுது. ஆமா, மரியம் சலாவுக்கு பிறந்தது இப்படிதான். ஏன்னா, பிறந்த குழந்தையா இருக்கும்போது பேசிட்டாங்கல்ல. பேசுறாங்கல்ல. அப்ப பெரியவங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மரபணுன்னு சொன்னா, அந்த ஆற்றல்லாம் அந்த குழந்தைக்கு குழந்தைக்கு இருக்கணும்ல. இருந்துச்சு. அதனால தான் பேசுனாங்க அப்படிம்பாங்க. வேற குழந்தைகள்லாம் பேசியது என்று ஹதீஸ்ல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற குழந்தைகள் வேற முன்னுண்டான சமூகத்தில குழந்தைகள் பேசியதுங்கிற சலாம் சொல்லி தராங்க. அவங்களாம் மரபணுவா? இது அல்லாஹ் அற்புதத்தை உண்டாக்குறது தான். இன்னொன்னு யாருடைய மரபணுவ குணம் உண்டாக்குதோ, அந்த வயசுடைய தகுதி, திறமை இருக்கும்ங்கிறதும் இல்லையே. இல்லையா? ஒரு குழந்தை குழந்தையா தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது பேசியது அதனால தானே சொல்ல முடியாதா? அப்ப அதனால மரியம் அலைஹிஸ்ஸலாம் உண்டானது குலோனி முறை அல்ல இல்ல. அப்படின்னு ஆயிப்போச்சு. இல்ல இந்த காரணத்த வச்சு பார்த்தா. வச்சா சரி இந்த இதாண்டா இருக்கட்டுங்க. சரி. இது வேற எப்போ உண்டானதுங்கிறத பேசுனது வேண்டாம், அப்படி இல்லாம இருக்கலாம். குலோனி முறையால் தான் பேசியது வேண்டாம், இல்லைன்னு வச்சுக்கிறங்க. ஆனா உண்டானுச்சுல்ல, வேற எப்படி உண்டானதுன்னு கேட்கலாம். குலோனி முறை அல்லங்கிறத முடியாது. அது ம். வந்து கலாமத். கரெக்ட். அற்புதம். இறைவன் நல்லடியார்களுக்கு அற்புதத்தை விளைவிப்பான். நபிமார்களா இருந்தா முஅஜிஸா. முஜிசா. வலிமாரா இருந்தா கராமத்து. ம். இங்க 2மே இருக்கு. ஏன்? ஈசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் நபி. பிறக்குறாங்க. நபியா தான் ஆக போறாங்க. அப்ப நபியா வந்து ஆக போறாங்க. அப்ப ஆனா அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த பேசுறாங்கல்ல தொட்டில தொட்டில இருந்துகிட்டே. இன்னி அப்துல்லா நான் அல்லாஹ் அடியாரா இருக்கேன். ஆத்தானியல் கித்தாப வலிக்குமா. இறைவன் எனக்கு வேதத்தை வழங்கி இருக்கிறான். ம். அப்படிங்கிறாங்கல்ல. அவங்க தான் நபியே இல்லையே. சின்ன குழந்தையில எப்படி இருந்தாங்கன்னா, பின்னால் நடக்க போறதை முன்னாலேயே சொல்லக்கூடிய அந்த ஆற்றல். சொல்றது அதை வழக்கம் இருக்கு. நடந்ததாகவே. இப்ப நம்ம 2 பேரும் அடுத்த வாரம் தான் இலங்கை புறப்படுறோம்னு வச்சுக்கிறோங்க. நம்ம சொல்லுவோம். அ அடுத்த வாரம் இலங்கை புறப்பட்டோமா? நாளைக்கு அடுத்த நாள் அங்க அங்க இருக்கிறோம். ஆ இப்ப அங்க இருக்கிறோம். இங்கேருந்து இங்க போயிட்டோம். நம்ம இங்க தான் ஒண்ணும் போகவே இல்ல. ஆனா நடந்ததாகவே பேசுவோம். பேசுறது. இறைவன் குர்ஆனில அத்தான் அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஜலுங்கிறான். ஃபலா தஸ்தஅஜிலூஹு. அல்லாஹ்வுடைய அந்த கடைசி கட்டம் இறுதி நாள் வந்து விட்டது. நீங்கள் அவசரப்பட்டு தேட வேண்டாம். இறுதி நாள. வந்து விட்டதுங்கிறான். இன்னும் வரலையே. வராம இருக்க போய் தானே வந்து நீங்க தேட வேணாம், அவசரப்பட வேணாம். வர வேண்டிய நேரத்துல அது வரும் வரும். அப்படிங்கிறான். ஆனா இறைவன் சொன்ன வாசகம் அத்தா வந்து வந்து விட்டது விட்டது. தான். இப்போ உறுதியாக நடக்கப் போறத நடந்ததாக கூறுவது இலக்கியத்தில் உள்ளது எல்லா லாங்குவேஜ்லயும். அதே போல தான் உறுதியா நடக்கப் போற இவங்க பின்னாடி நபியா வரப்போறாங்க. இறைவன் வேதத்த குடுக்க போறான். உறுதியா நடக்கப் போறத அவங்க வந்து பாஸ்ட் டென்ஸா யூஸ் பண்றாங்க. எனக்கு இறைவன் வேதத்தை கொடுத்து விட்டான் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம். ஏன்னா உறுதியா நடக்கப் போகுங்கிறது தான். இத வச்சுக்கிட்டு அவங்க சின்ன பிள்ளை தானே, வேதம் எப்படி கழிச்சுச்சு? அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயசுல அப்படி அவங்க வந்துட்டாங்க வயசு. அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க குழந்தை குழந்தை தான். நடக்க போறத இப்படி பின்னால நடக்க போறத சொல்றாங்க. அதெல்லாம் ரைட்டு. சரி இப்போ குளோனிங் முறை இல்லன்றீங்கல்ல, அற்புதம் சொல்லிட்டோம். சரி குளோனிங் முறை இல்லங்கிறது என்ன ஆதாரம்? அது கேட்குறீங்க. அற்புதமா நடந்துச்சு ரைட்டு. குளோன் முறை இல்லன்டியல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அல்லவா? குளோன் முறைன்னா ஒரு உயிரினத்திலிருந்து மரபணுவை எடுக்கணும். அப்புறம் இன்னொரு இன்னொரு உயிரினத்து மரபணு எடுத்து அதில் உள்ளத சரி. நீக்கிவிட்டு தான் முட்டை செல்ல தானே வைக்கணும்னு சொன்னோம். ம். அப்படி எங்க நடந்துச்சு? அதான். மரியம் ஒரு ஆள் தானே இருக்கிறாங்க. இன்னொரு இனத்துடைய மரபணு எடுக்கவே இல்ல. இல்லையேங்க. குளோனிங்ல 2 இருக்கணும் அல்லவா? அதனால இது குளோனிங் முறையே அல்ல. இல்ல. சில பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரியல்ல அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும்.